ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா டாட் ப்ரோக்ராமிங்கில் பிரிண்ட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது என்று சொல்லி பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷன் நாங்கள் ரன் பண்ணுறது என்று சொன்னால், உதாரணமாக பைத்தானில் நாங்கள் எப்படி செய்வோம் என்றால் ஜஸ்ட் பிரிண்ட் ஹலோ இப்படி நாங்கள் இது செஞ்சு பிரிண்ட் பண்ணோம்னா எரர் காட்டும். ஏன்னு சொன்னால் டாட் ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் மெயின் ஃபங்க்ஷனில் இருந்து தான் எப்போவுமே ஃபஸ்ட்டுக்கு ரன் ஆகும். மெயின் ஃபங்க்ஷன் எங்கேருந்து மெயின் ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறேன்டா ஒயிட் மெயின் இப்போ இதுக்குள்ளே தான் நம்மளோட பிரிண்ட் ஃபங்க்ஷனை நாங்கள் என்ன செய்யணும், இப்போ இதில் வைத்து பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி பிரிண்ட் ஹலோ பிரிண்ட் ஹலோ சொல்லி அடிச்சுட்டு ரன் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் மைன் அடித்தோடனே இதில் ஒட்டுவா ரன் டீபேக்கிங்னு சொல்லி ஒட்டுவா வந்துருக்கு. இதில் ரன் கொடுக்குறோம். ரன் கொடுத்தோம்னா எங்களுக்கு ஹலோ பிரிண்ட் ஆயிடுச்சு. சரியா, அடுத்தது வேற ஒரு எக்ஸாம்பிள் பிரிண்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கொட்டேஷனில் கொடுத்துக்கிறேன். இது மாதிரி டபுள் கொட்டேஷன்லேயும் நீங்கள் கொடுக்கலாம். ஹலோ ஹலோ சொல்லி அதுவும் ஹலோ பிரிண்ட் ஆயிடுச்சு. சரி, இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்படி பிரிண்ட் பண்ணுறேன்னு சொன்னால் பிரிண்ட் கோடி இப்படி நாங்கள் பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னால் இது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சிங்கிள் கொட்டேஷன் போட்டதுனால இது இவிடத்தலை க்ளோஸ் ஆகிட்டு. அப்போ இந்த அலைக்கிறெல்லாம் எரர் காட்டுது. இப்படியான டைமில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இது நீங்கள் டபுள் கொட்டேஷனாக மாற்றலாம். ரெண்டு மெயினான இதுலேயும் டபுள் கொட்டேஷனாக மாற்றிங்கன்னா அந்த எரர் போயிடுது. பார்த்தீங்கன்னா எப்படி கோடிங் வேர்ட்ஸ். சரியா, அடுத்தது இன்னொரு மெத்தட் ட்ரீ. இப்போ இதில் பாருங்க, நான் என்ன செய்கிறேன், சிங்கிள் கொட்டேஷனே போடுறேன். சரியா, இப்படியான டைமில் இப்படியான ஒரு சிம்பிளில் நீங்கள் கொண்டு வரணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எரர் போயிடுது. இப்போ நாங்கள் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். அதே பிரிண்ட் அவுட்புட் வந்துடுச்சு. சரியா, அடுத்தது மல்டி லைனில் எப்படி பிரிண்ட் பண்ணுறேன்னு பார்ப்போம். பிரிண்ட் மல்டி லைன் ஹலோ ஹாய் how are you. இப்படி நான் மல்டி லைனில் பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னால் எனக்கு எரர் காட்டுது. பார்த்தீங்களா, இது எரர் காட்டுது. இதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் மல்டி லைனில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு இது சிங்கிள் கொட்டேஷன் தானே போட்டிருக்கீங்க. இதே டபுள் கொட்டேஷனாக இருந்தாலும்
3 போடுங்க. அது மாதிரி சிங்கிள் கொட்டேஷனாக இருந்தாலும் 3 போட்டிங்கன்னு சொன்னால் 3 தரம் அதே மாதிரி போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இதுலேயும் பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்களா, ஹலோ ஹாய் ஹவ் ஆர் யூ சொல்லி பிரிண்ட் ஆகிடுச்சு. சரியா? அடுத்தது வந்து ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷனை வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் 1 + 1 + 2 இதுவும் அதை நாங்கள் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 + 2 வந்து 3 என்று சொல்லி இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. சரியா? அதே மாதிரி ஒரு கண்டிஷன் அடுத்தது வேற என்ன செஞ்சு பார்க்கலாம். 10 - 3 அதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். சரி, நான் இதை போலத்தையும் வந்து கமெண்ட் பண்ணிட்டேன். சரியா? கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரியா? இப்போ பார்த்தீங்களா 1 + 2 வந்து 3, 1 - 3 வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இதே ஒரு மல்டிப்ளிகேஷன் பண்ணி பார்க்கலாம். மல்டிப்ளிகேஷன் பண்ணி பார்ப்போம். 3 ஸ்டார் 3 ஸ்டார் 2 6 and 1. இது வந்து ஒரு நாங்கள் கண்டிஷனையும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் a less than 3 இது வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு பார்க்கலாம். 2 வந்து பெருசா 3 விட இல்லை. அப்போ எங்களுக்கு என்ன வரணும்? ஃபால்ஸ் வரணும். ஃபால்ஸ் வருதுன்னு பார்ப்போம். ஃபால்ஸ் வந்துடுது. இதே வந்து கிரேட்டர் தென் போட்டு பார்ப்போம். ட்ரூ. ஓகே. அடுத்தது ஈக்குவல் பண்ணியும் பார்க்கலாம். பிரிண்ட் 5 = 5. அது என்ன 5 = 5 ட்ரூ கொண்டு வந்துடுங்க. இதே ஒரு 10 போட்டு பார்ப்போம். ஃபால்ஸ் வந்துடும். சரி, நீங்கள் இந்த வீடியோவில் வந்து ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. நீங்களும் என்ன செய்யுங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பார்த்து போட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.